வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ படிப்பில் மக்களை தேடி மருத்துவம் என்ற பகுதியை பார்ப்போம். தமிழகத்தில் கிராமப்புறங்களில் வில்லேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட நலன் கருதி அவர்களோட வீட்டுக்கே போய் தொற்றாத நோய்கள் அதாவது பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய்களுக்கு பரிசோதனை செய்து மருந்துகள் வழங்குறதும் தமிழக அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் 5/8/2021 தான் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக நோயாளிகளுக்கு தேவையான பிசியோதெரப்பி, இயன்முறை சிகிச்சை மற்றும் வலி நிவாரணம், ஆதரவு சிகிச்சை பல்வேறு பரிசோதனைகளை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுதான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா விருது கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 7ஆம் தேதி விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட நாள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது டிஎன்பிசியில் இந்த கேள்வி இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐநா விருது வாங்கப்பட்ட ஒரு திட்டம், தமிழக அரசோட திட்டம். 2021 ஆகஸ்ட் 5 மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 2024ஆம் ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்ட்ராகன்சி டாஸ்க் விருது பெற்றுள்ளது இந்த திட்டம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னொரு பயனுள்ள ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.